குழந்தைகளுக்கு ஃபேவரட் அம்மாவாவோ அப்பாவாவோ நீங்கள் இருக்கணும்னா இந்த டிப்ஸை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நீங்கள் அவங்கள லிசன் பண்ணுறது தான். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத விஷயம்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான். என்னடா நோ அட்வைஸா அப்படின்னு தானே பார்க்குறீங்க? இருங்க சொல்கிறேன். டெய்லி குழந்தைகளோடு ஒன்றா இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில், எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கோட டீ டைம்லையாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி டின்னர் டைம்லையாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அன்றைக்கு நாள் அவங்களுக்கு எப்படி ஸ்பெண்ட் ஆச்சுது எல்லாத்தையும் பற்றி ரொம்பவே கேளுங்க. ஏன்னா குழந்தைகள் அவங்க சொல்கிறத நாங்கள் லிசன் பண்ணணுன்றத ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. அந்த டைமில் நோ அட்வைசஸ், ஜஸ்ட் அவங்க சொல்கிறத நல்லாவே லிசன் பண்ணுங்கள். குழந்தைகள் ஏதாவது ஒரு பிழை செய்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் உடனே அவங்களை ஏசிடுவோம், இல்லாட்டி அடிச்சிடுவோம், இல்லாட்டி அட்வைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சின்னவங்களாக இருக்கும்போது அவங்க அட்வைஸஸை கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க அந்த அட்வைஸஸை லிசன் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலாங்கிறதுக்கு ஒரு டிப் தரேன். குழந்தைகள் எப்போவுமே நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்றத நல்லா நோட் பண்ணி அதே விஷயங்களை தான் மிரர் ரிஃப்ளெக்ஷன் செய்வாங்க. அதாவது அவங்களுக்கு நாங்கள் தான் ரோல் மாடல்ஸ். ஸோ நாங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற டிசிப்ளினரி எல்லாத்தையும் நாங்கள் முதல்ல செய்கிறோமா அப்படிங்கிறத டபுள் செக் பண்ணி பாருங்கள். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நாங்கள் ஸ்லிப்பர்ஸை கலட்டி ஷூ ரேக்கில் வைக்கிறோமா, பேக்ஸை ஒழுங்கான இடங்களில் வைக்கிறோமா, நாங்கள் யூஸ் பண்ண திங்ஸை எடுத்த இடங்களில் வைக்கிறோமான்றதை கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நம்மள சில சேஞ்சஸ் ஏற்படுத்தும் போது குழந்தைகள் கண்டிப்பாக மாறுவாங்க. அண்ட் அட்வைசஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிற மாதிரி அவங்களோட பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்றது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கலீக் பேரண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. இந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் உங்களோட குழந்தைகள் உங்களோட க்ளோஸ் ஆகுறது. இப்படி ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் நீங்கள் கண்டீங்கன்னா எனக்கும் கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லுங்க. ஹாப்பி பேரண்ட்ஹுட். குட் டே.